வணக்கம். போன கிளாஸில் 9.5ல் ஒரு சார்பு அதனோட வகைக்கெழு ரெண்டுமே சேர்ந்து ஒரு தொகையீடு பண்ணது இருந்ததுனாக்கா அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் பார்த்தோம். அது நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டது எல்லாமே நீங்கள் முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு மிச்ச ப்ராப்ளம் போடலை அன்றைக்கி. இன்றைக்கி திருப்பி ஆரம்பிக்க போகிறேன். இன்னொரு 4-5 ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு காமிக்கிறேன்னா காமிச்சு நீங்கள் நல்லா பார்த்துட்டு நல்லா ஹோம்ஒர்க்கு நீங்கள் போட்டு சார்கிட்ட காட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம போன தடவை போட்டதில் இன்னும் சில ப்ராப்ளம் இருக்குது போட வேண்டியது. அது என்னென்னு காமிக்கிறோம்னா, அதாவது 12வது ப்ராப்ளமு அதே டைப் தான். 12வது ப்ராப்ளமு 13வது ப்ராப்ளமு. ஓகே, 12, 13, 25, 26 இந்த நாலுமே பழைய டைப்பில் அதாவது ஒரு வகைக்கெழு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது போட்டு 12, 13, 25, 26 போட்டு காமிக்கிறோம். ஓகே, 12வது ப்ராப்ளம் முதல்ல போடலாம். முதல்ல போடலாம். ஓகே, என்ன கேட்டுக்காங்க? e to the power of m tan inverse x, e to the power of m tan inverse x divided by 1 plus x squared dx. இது பார்த்தோன்னே முதல்ல உங்களுக்கு தெரியணும், tan inverse xக்கு வகைக்கெழு வந்து 1/1 plus x squared. ஓகே, e power m tan inverse xக்கு வகைக்கெழு e power m tan inverse x into 1/1 plus x squared. அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் e power m tan u is equal to e power m tan inverse x போட்டிங்கனாக்கா அது பழைய டைப்புக்கே வந்துடுவது. ஓகே, போட்டு பார்க்கலாமா? அது u is equal to e to the power of m tan inverse x போட்டுக்கோங்க. அதனால் du by dx is equal to e பவர்ங்கிறதால அதை அப்படியே போட்டுக்கணும். e to the power of m tan inverse x. இப்போ m tan inverse x நீங்கள் வந்து டிஃப்ரென்சியேஷன் அது பண்ணணும். ஓகே, வகையிடல் பண்ணணும். அது பண்ணாக்கா e பவர் பண்ணதால முதல்ல m வரும். ஓகே, m tan inverse x m வரும். tan inverse x என்ன வரும்? 1/x square வரும். ஓகே, ஸோ du by dx முதல்ல e power m tan inverse x அப்படியே e power m tan inverse x போட்டுக்கிறேன்னா m tan inverse x நீங்கள் வகையிடல் பண்ணணும். அது முதல்ல m போட்டுக்கோங்க. tan inverse x வகையிடல் பண்ணால் 1 plus x squared வரும். அதனால் dx is equal to du into 1 plus x squared by e to the power of m tan inverse x. ஸோ இங்கே போட்டிங்கன்னா is equal to e to the power of m tan inverse x by 1 plus x squared. dxங்கிறது என்ன? du into 1 plus x squared by e to the power of m tan inverse x. இல்லையா? எல்லாம் போட்டோமா? இப்போ e power m tan inverse x கேன்சல் ஆகிடும், 1 plus x கேன்சல் ஆகிடும், is equal to integral du. duங்கிறது என்ன? integral du பண்ணால் u plus c வரும். இல்லையா? u to the power of 1/1 u plus c வரும். ஓகே, uங்கிறது என்ன? is equal to e to the power of இங்கே வந்து இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா dx is equal to 1/m வரும். ஓகே, இங்கேயும் 1/m வெளில போயிடும் அது. ஓகே, இங்கேயும் 1/m வரும். ஸோ 1/m into e to the power of m tan inverse x plus c. ஓகே, அதே தான் இங்கே போன ப்ராப்ளம் போன கிளாஸில் பார்த்த மாதிரி தான். ஒன்லி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. e power m tan inverse x by 1 plus x கொஞ்சம் பெரிய சார்பு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உன்னிப்பாக கவனிச்சிங்கனாக்கா e power m tan inverse x ஓட வகையிடல் வந்து e power m tan inverse x by 1 plus x ஸ்கொயர் வரும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த 9.5.12 அதே மாதிரி தான். கொஞ்சம் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் tan inverse x sin inverse xக்குலாம் உங்களுக்கு வகையிடல் சரியாக பண்ண தெரியணும். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் 9.5.13 அதே மாதிரி தான் இருக்குது. 9.5.13 sin inverse x இருக்குது. ஓகே, இதில் tan inverse x இருக்குது, இதில் sin inverse x இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான். ஒன்று எக்ஸ்ட்ரா இதில் என்னென்னா x ஸ்கொயர்டு வேறு இருக்குது. x ஸ்கொயர்டுனா வந்து sin inverse xக்கு என்ன வகையிடல்?
1 by square root of 1 minus x square. ஆனால் உள்ள x இல்லை, x squared இருக்குது. அதனால் 1 minus x power 4 வந்திருக்கு. x squared வகையிடல் பண்ணாக்கா 2x வரும். அதனால் x by 1 minus x power 4 cancel ஆகிடும். ஓகே, இப்போ திருப்பி போட்டு காமிக்கிறோம்னா 13th ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளம் 9.5.13. ஓகே, என்ன பண்ணோம் நமக்கு தொகையிடல் ஆஃப் x sin inverse x squared x sin inverse x squared by square root of 1 minus x to the power of 4 dx. Yeah, sin inverse x squared நீங்கள் u போட்டிட்டீங்கன்னா x 1 minus x power 4 எல்லாமே கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு u is equal to sin inverse x squared போட்டுக்கோங்க. அதனால du by dx is equal to du by dx is equal to sin inverse இருக்கிறதால 1 by square root of 1 minus x க்கு பதிலா x squared இருக்கு. So x squared the whole square. Now x squared the whole square நீங்கள் இன்னும் வகையிடல் பண்ணாக்க 2x வரும். இல்லையா, புரிஞ்சுதா? u is equal to sin inverse x squared போட்டுக்கன்னா du by dx முதல்ல sin inverse இருக்கிறத 1 by square root of 1 minus உள்ள x squared இருக்கு. So x squared the whole square. x squared வகையிடல் பண்ணாக்க 2x வரும். அதனால dx is equal to du into square root of 1 minus x to the power of 4 by 2x. இல்லையா? ஸோ இது இங்கே போட்டுட்டீங்கன்னாக்கா இது இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. x into sin inverse x squareங்கிறது என்ன? x into u by square root of 1 minus x to the power of 4 into square root of 1 minus x to the power of 4 by 2x du. Okay, so x cancel ஆகிடும். 1 minus square root of 1 minus x power 4 cancel ஆகிடும். is equal to integral half u du. இல்லையா, that is equal to half u squared by 2 plus c, that is equal to u squared by 4 plus c. u ங்கிறது என்ன? sin inverse x squared. So sin inverse x squared the whole square by 4 plus c. Okay, so திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா x sin inverse x squared by square root of 1 minus x power 4 னு இருக்கு. So sin inverse x squaredங்கிறத u னு போட்டுட்டீங்கன்னா du by dx முதல்ல sin inverseக்கு 1 by square root of 1 minus x squared வரும். So 1 minus x squared the whole square வரும். x squared x நீங்கள் வகையிடல் பண்ணணும் 2x வரும். அதனால du by dx is 2x by 1 square root of 1 minus x to the power of 4. அதனால dxங்கிறது வந்து du into square root of இது இந்த பக்கம் 1 minus x power 4 by 2x. ஸோ இங்கே போட்டிங்கன்னா x அப்படியே போட்டுக்கோங்க. sin inverse x squareங்கிறது u ன்னு போட்டுருக்கேன்னா by square root of 1 minus x power 4 அப்படியே போட்டுக்கோங்க. dxக்கு பதிலாக du பதில் போட்டுக்கோங்க. du into square root of 1 minus x power 4 by 2x. yeah, so x cancel ஆகிடும். root of 1 minus x power 4 root of 1 minus x power 4 ரெண்டுமே cancel ஆகிடும். half அரை வெளில வரும். ஓகே, 1 by 2 into u integral u du, அதாவது half into u squared by 2 plus c, அதாவது u squared by 4 plus c. u squareங்கிறது sin inverse x squared the whole square by 4 plus c. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இதையும் போன ப்ராப்ளம் மாதிரியே sin inverse tan inverseக்கு வகையிடல் பண்ணுறது என்னன்னு உங்களுக்கு நினைவு வச்சுருக்கோம். ஓகே, ரைட். அடுத்தது இதே டைப்பில் ப்ராப்ளம் வந்து 25, 26 இதே மாதிரி தான். இதுலேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதோட வகையிடல் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கில் கொஞ்சம் அல்ஜிப்ரா நல்லா தெரிஞ்சுக்கணும். இருக்குது இது இருக்கும் போடுறது ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சுக்கணும். இனிமேல் இந்த ரெண்டு ப்ராப்ளம் அல்ஜிப்ரா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே. இப்போ 26வது ப்ராப்ளம் அதுவும் அதே டைப் தான். அது ஆனால் e பவர் x தான் இருக்குது. அதனால் 26 ப்ராப்ளம் இப்போ 26 வந்து x power e minus 1 plus e power x minus 1 by x power e plus e power x plus e power e
dx. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு x power e power x இருக்கு, அது நீங்கள் யூன் போட்டு பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளிஃபை ஆகும். u is equal to x power e plus e power x plus e power e. அதனால் du by dx is equal to x power இங்கிறது ex power e minus 1 இல்லையா. e power x வகையிடல் பண்ணால் வெறும் e power x தான் வரும். e power e மாறிலி அதை வகையிடல் பண்ணால் 0 தான் வரும். அதனால் is equal to e into x to the power of e minus 1, ஒரு e வெளில எடுத்துட்டோம், ஸோ e power x minus 1 வரும் இல்லையா. e power x minus 1 d e power x இல்லையா. அதனால் dx is equal to du by e into x to the power of e minus 1 plus e to the power of x minus 1. ஸோ இங்கே போட்டிங்கனாக்கா is equal to x to the power of e minus 1 plus e to the power of x minus 1, கீழே u போட்டுக்கலாம், dx க்கு பதிலாக du by e into x to the power of e minus 1 plus e to the power of x minus 1. So x to the power of e minus 1 இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். That's equal to 1 by e into integral du of u. 1 by u பதிலாக log u வரும், 1 by e log u plus c. So u திருப்பி போட்டிங்கன்னா is equal to 1 by e log of x to q ங்கிறது என்ன, x power e plus e power x plus e power e plus c. அதே மாதிரி இதில் கொஞ்சம் அல்ஜிப்ரா நல்லா தெரிஞ்சுக்கணும் போடுறதுக்கு. ஓகே, இங்கே e power x ex power e minus 1 plus e power x வந்து ஒரு e வெளில எடுத்துடணும், ஏன்னா அந்த மேலே வந்து x power e minus 1 plus e power x minus 1 இருக்குது. ஓகே, இது அடுத்த ப்ராப்ளம். ஓகே, 27 இதே மாதிரி தான் இருக்குது. 27 போட்டு பார்க்கலாம். அது ஒரு நிமிஷம். sorry 25 இது 25வது ப்ராப்ளம். 25வது ப்ராப்ளமில் e power 3 log x into e to the power of x to the power of 4. ஓகே, integral e to the power of 3 log x into e to the power of x to the power of 4. அது போடுறதுக்குனால e to the power of 3 log x is equal to e to the power of 3 log x is equal to 3 log x is e to the power of log x cube. Okay, 3 log x is x cube வரும். ஸோ e power log னா வந்து திருப்பியும் x cube தான் வரும் உங்களுக்கு. ஓகே, e power log x cubeங்கிறது வெறும் x cube தான் வரும். இப்போ x cube பார்த்தீங்கன்னா x power 4 e power x power 4ஓட வகையில தான் வரும் நமக்கு. ஸோ அதனால் u is equal to e to the power of x to the power of 4 போடுங்க. Therefore du by dx is equal to e to the power இருக்குது, அதனால் அப்படியே அதை முதல்ல போட்டுக்கணும். x power 4 எனக்கு வகையிடல் பண்ணாக்க 4x cube வரும். ஓகே, அதனால் dx is equal to du by 4 ex to the power of 4 x cube. Okay, so இங்கே போட்டிங்கன்னா is equal to integral x cubed into e to the power of x to the power of 4 e to the power of x to the power of 4 dx is equal to x cubed into e to the power of x to the power of 4 dx க்கு பதிலாக du by 4 e to the power of x to the power of 4 into x cube. So x cube cancel ஆகிடும், ex to the power of 4 ex to the power of 4 cancel ஆகிடும். That's equal to 1 by 4 integral du, அதாவது 1 by 4 u plus c. அது வந்து 1 by 4 uங்கிறது என்னது e to the power of x to the power of 4 plus c. அது ஆன்சர். ஓகே, என்ன பண்ணிருக்கோம்னாக்கா e பவர் இங்கே உங்களுக்கு லாகரிதம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதில் e பவர் 3 log x, 3 log x into log x cubed ஆகும். ஓகே, e பவர் log போட்டிங்கன்னா அதே நம்பர் திருப்பி வந்துடும்.
ஸோ இ பவர் லாக் எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அதனால இப்போ எக்ஸ் கியூப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் வந்து எக்ஸ் பவர் 4ஓட வகையிடலாம் இருக்குது. ஸோ இ பவர் எக்ஸ் பவர் 4க்கு நீங்கள் யூன்னு போட்டிங்கன்னா டியூ பை டிஎக்ஸ் இ பவர் இருக்குது, அது அப்படியே திருப்பி வரும் 4 இ டு த பவர் எக்ஸ் பவர் 4னு வரும். எக்ஸ் பவர் 4 வகையிடல் அப்படின்னா 4x கியூப்னு வரும். ஸோ டிஎக்ஸுங்கிறது டியூ பை 4x பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 3, 4 இ டு த பவர் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் கியூப். ஸோ இங்கே சிம்பிளிஃபை இங்கே எல்லாம் போட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் இன்ட்டு இது வந்து எக்ஸ் கியூப் இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் பவர் 4 டிஎக்ஸ். ஓகே, டிஎக்ஸ்க்கு பதிலாக டியூ பை 4x பவர் 4 4 இ பவர் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் கியூப்னு போட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். இ பவர் எக்ஸ் பவர் 4 இ பவர் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடும். எல்லாம் போட்டு 1/4 இ பவர். ஓகே, அதுதான் அடுத்த ப்ராப்ளம். இந்த ரெண்டு ப்ராப்ளம் போட்டுட்டோம். ஓகே, ஓகே, இது வரைக்கும் இந்த டைப் பார்த்துருக்கோம் நம்ம. அதாவது வகைக்கழிவு இருக்கிற மாதிரி ஒரு டைப் பார்த்துருக்கோம் நம்ம. அதுக்கு இப்போ தியரி பார்த்துடலாம். இது வேணும்னு உங்கள் புக்கை முதல்ல தியரி கொடுத்து அப்புறமா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வேணும்னா முதல்ல எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் முதல்ல போட்டுட்டு அந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சால் தியரி ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஓகே, முதல்ல தியரி சொல்லாமல் முதல்ல ப்ராப்ளம் போட்டு தியரிக்கு வரப்போறேன்னா உங்கள் புக்கில் இருக்கிற தியரியை கொஞ்சம் குயிக்காக வருது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னா ஸோ தட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, சில சமயங்களில் கொடுக்கப்பட்ட தொகை சார்பு எஃப்எஃப்எக்ஸ் தொகை காண்பதற்கு ஏற்ப அமையாமல் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு இருக்கும் பார்த்துருக்கோம் நம்ம இப்போ நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அந்த எக்ஸ் பவர் 4 1 + எக்ஸ் பவர் 5 2 எக்ஸ் பவர் 4 அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் நம்ம. அது நேராக நீங்கள் தொகையிடல் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தொகை சார்பு எஃப்எக்ஸை தக்க பிரதியிடல் சப்ஸ்டிடியூஷன் மூலமாக தொகையிடுதற்கு மாற்றியமைக்க தொகைக்கான இயலும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எஃப் ஆஃப் யூ கேபிட்டல் எஃப் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் இன்டெகிரல் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் யூ டின்னு போட்டாங்க. டி கேபிட்டல் எஃப் ஆஃப் யூ பை டி யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ இல்லையா, அதான் டெஃபினேஷன் உங்களுக்கு தொகைகளுக்கு, அதான் டெஃபினேஷன் உங்களுக்கு. ஓகே, யூவை வந்து இன்னொரு சார்பாக போட்டிருக்காங்க, யூ இஸ் ஈக்குவல் டு 5fxன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் du பை dxங்கிறது வந்து 5-xன்னு வரும். ஸோ dfu by dx is equal to dfu by du into du by dx. So dfu by dx equal to f of uங்கிறது என்ன 5fx, f of u of 5fx இல்லையா. அது ஒரு நிமிஷம். ஓகே, f of u of 5fx எடுத்துட்டு f of u of 5fx எடுத்துக்கோங்க. ஓகே, du by dx 5-x. ஓகே, dfu by dx equal to f of 5fx into 5-x. அதனால integral of f of u dx வந்து ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ராப்ளம் போட தெரிஞ்சாக்கா இந்த தியரி தெரியலனா கூட பரவாயில்ல உங்களுக்கு. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மூணாவது இதுக்கு அப்புறமா 2-3 டெரிவேஷன் 2-3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஃபார்முலாவும் நம்ம ப்ராப்ளமில் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக ஃபார்முலா இந்த தொகைகள்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக போட்டாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்காமல் இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை இதில். முதல் எடுத்துக்கினா f'(x by fx dx log f of x plus c). இதுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம, u இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் எடுத்துட்டிங்கன்னா u is equal to f of x எடுத்துக்காங்க. அதனால் f'(x dx equal to du. அதனால் f'(x dx du போட்டுக்கோங்க, fx u போட்டுக்கோங்க, 1/u du that is equal to log u இல்லையா. uங்கிறது f of x. நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்து போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, தியரி தெரியனா கூட ப்ராப்ளம் போட தெரியணும். இந்த மாதிரி ஃபார்முலா மெமரிஸ் மனப்பாடம் பண்ணிட்டு போடாதீங்க. முதல்லேருந்தே போட கற்றுக்கிங்கன்னா நல்லா உங்களுக்கு மனசில் பதியும். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, I is equal to f'(x by square root of f of x). ஓகே, அதே மாதிரி திருப்பியும் இங்கே எஃப்எக்ஸ் வந்து நீங்கள் யூன்னு போட்டிங்கன்னா 1/u u is equal to f of x போட்டிங்கன்னா du is equal to f'(x dx 2 square root of u போட்டு அதே மாதிரி ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி திருப்பியும் எக்ஸ் பவர் n இந்த மாதிரி ப்ராப்ளம் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதிலெல்லாம் வந்து உங்கள் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா தெரியலன்னா பரவாயில்ல, பட் உங்களுக்கு முதல்லேருந்தே போட கற்றுக்கணும் நீங்கள். அதுக்காக தான் நம்ம ப்ராப்ளம் தரலையே முதல்ல போட்டு காமிச்சோம். ஓகே, ஸோ இதோட இந்த டைப் முடிஞ்சிருது. அடுத்த டைப் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.